ஹாய், ஐ எம் கார்த்திகா ஃப்ரம் டிசைனர் சசி ஸ்டைல் ஸ்டுடியோ. நாங்கள் வந்து வீட்டில் இருந்து சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கோம். ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டுடியோலலாம் வந்து உட்காந்து பேசிடுறது பழக்கம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் பேசுகிறது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். உங்களோட வெட்டிங் ப்ளவுஸ்க்கு நீங்களே டிசைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கிளாஸ்க்காக. ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 9342903033. இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் சசி ஸ்டைல் ஸ்டுடியோன்னு இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு டேரெக்டாக நீங்கள் டிஎம் பண்ணலாம். இந்த மாதிரி கிராண்டான ஆரி ஒர்க் ப்ளவுஸு எந்த ஒகேஷனுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கிட்ஸ் கார்மெண்ட்ஸ்லேயும் பண்ணலாம், மென்ஸ் கார்மெண்ட்ஸ்லேயும் ஆரி ஒர்க் வந்து பண்ணலாம். லேடிஸ்க்கு மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, மென்ஸ் கார்மெண்ட்ஸ்லேயும் பண்ணலாம், கிட்ஸ் கார்மெண்ட்ஸ்லேயும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. Welcome to one more episode of Inspiration with Meena Chabria. And இன்னைக்கு நம்ம ஷீரோஸ் பார்க்கில் வந்திருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மெம்பர். இவங்களோட ஃபஸ்ட்டு மெசேஜே எனக்கு வந்து ரொம்ப வந்து ஹார்ட் டச் பண்ணிடுச்சு. அண்ட் ஐ டென்ட் நோ இந்த மாதிரி மெசேஜுக்கெல்லாம் நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், பிஸ்னஸ் போனதுக்கப்புறம் நம்ம வந்து மெம்பர்ஷிப் பற்றி பார்க்கலாம் அப்படின்னா. ஸோ ஷி டுக் இட் அப் ஆன் ஹர் சின். ஏன்னா நிறைய டைம் வந்து யூனிவர்ஸ் வில் கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அக்செப்ட் இட். ஆனால் ஆஸ் விமன் வி டோன்ட் ஓன் இட். ஆஸ் உமன் வி சே நோ ஃபார் அ லாட் ஆஃப் திங்ஸ். எஸ் சொல்கிற வச்ச ஒரே ஒரு ஸ்பெஷல் பர்சன் என் லைஃப்பில். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ இன்ஸ்பயர்ட் மீ அ லாட். நிறைய பேர் வந்து நம்ம லைஃப்பில் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன்ஸ் ஐ ஃபாலோ. பிகாஸ் ஒரு சின்ன செட்டப்பில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகா, சசி ஸ்டைல் ஸ்டுடியோ. அண்ட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எலிகண்ட் ஹேண்ட் ஒர்க்ட் person I've seen. Let's see what she tells about. Hi Karthika, welcome to my show. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மேக்கப் எல்லாம் போட்டு அப்படியே கெத்தாக இருக்கீங்க. எஸ் மேம். ஓகே, ஸோ டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஆரி ஒர்க் அப்படின்னா என்ன, நீங்கள் ஆரி ஒர்க்கை எப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே மேம். ஆரி ஒர்க்குங்கிறது வந்து 12th சென்ச்சுரியில் முகல் பீரியட்லேருந்து கண்டுபிடிச்ச ஒரு ஒர்க் தான் மேம். அது வந்து சும்மா ஸ்லிப்பர் ஸ்டிச் பண்ணுறவங்க மூலியமாக அந்த ஒர்க் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க மன்னர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஆடைகளில் பண்ணும்போது அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்கத்தா, குஜராத் அந்த மாநிலங்களில் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஒர்க்குனா ஆரி ஒர்க்கு தான் மேம். ஸோ அதை வந்து நானும் பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம கிளாஸஸும் எடுக்கிறோம் மேம். அவங்களோட ப்ளவுஸை அவங்களே டிசைன் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ டிசைன்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வாவ், நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஒரு பீக் இப்போ டெய்லி இப்போ ஒரு பேரட்டோட ஃபோட்டோ வருது பார்க்குறீங்களா இன்ஸ்டாகிராம். அந்த பேரட் எப்படியாச்சும் என்னோட கழுத்தில் வந்து இங்கே உட்காரணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறேன். நீங்கள் அந்த பேரட் எல்லாம் கூட சொல்லி தருவீங்க? எஸ் மேம், பேட்ச் ஒர்க்கும் சொல்லித்தரோம் மேம். 3D 5D எல்லா ஒர்க்குமே சொல்லித்தரோம் மேம். எல்லாமே நம்மளும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேம். உங்களுக்கு எப்படி தெரியும் 12th செஞ்சுரியில் முகல் எம்பையரில் தான் ஆரி ஒர்க் ஆரம்பிச்சதுன்ட்டு? மேம், நம்ம ஒரு இதை கற்றுக்கணும் அப்படின்னா அது எங்கேருந்து அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து கற்றுக்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு மேம். இதை எப்படி கற்றுக்கிட்டேன்னா நீங்கள் கொடுத்த சேலஞ்சில் வந்து நான் சர்ச் பண்ணி கற்றுக்கிட்டேன் மேம். ஹோம் ப்ரோனராக இருக்காங்க, ஆரி ஒர்க் டிசைனராக இருக்காங்க. ஆனால் நான் கேரண்டி தரேன், none of the educated much bigger people or much bigger boutiques or business ideas will know what she's talking about. Because it's not just work. நம்ம வந்து we are bringing in real people to show you real time conversations and not conversations just for fun. So now let's go back to Karthika and ask her 3D na enna 5D na enna. ஏன்னா நம்ம I've heard about ஆரி ஒர்க், எஸ் மேம், கட் ஒர்க் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளஸ் இந்த ஆரி ஒர்க் டிசைன்கிட்ட போனாலே ஃபஸ்ட்டு வந்து தொட்டாலே ஒரு வந்து 50,000 20,000 25,000 சொல்லுவாங்க. I saw a beautiful blouse and I definitely want to make something like this. ஒன்று வந்து எங்கள் கிரகப்பிரவேசத்துக்கு, ஒன்று வந்து எங்கள் அக்கா இருக்காங்க மஞ்சுன்ட்டு, அவங்களோட கிரகப்பிரவேசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க் வந்து நான் வந்து ஒரு பொட்டிக்கு போய் இதை வாங்கினேன்னா எப்படியாச்சும் ஒரு 15,000 கிட்ட இருக்குமா மேம்? 10 to 15,000 கிட்ட சொல்லுவாங்க மேம். இதை வந்து நாங்கள் வீட்டிலே இருந்து பண்ணுறனால 4,500க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேம், வித் ஸ்டிச்சிங்கோட. எஸ் மேம், ஃபுல் ப்ளவுஸ். எஸ் மேம், 4,500. வாவ். அண்ட் எவ்வளோ டைம் எடுக்கும் இது பண்ணுறதுக்காக? இது பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 days எடுத்துக்கோம் மேம். ஏன்னா வீட்டில் வந்து பேபி இருக்கிறனால 1 or 2 days மேம். ஓகே, 1 or 2 daysல முடிச்சிடுவீங்க? எஸ் மேம், எஸ் மேம்.
நம்ம வந்து மால்ஸில் போய் செலவு பண்ணுவாங்க, நம்ம வந்து டிசைனர்ஸ்கிட்ட போய் செலவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களை சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து காசு செலவு பண்ணுறது இருக்கட்டும், வேறு விஷயத்துக்கெல்லாம் நெகோஷியேட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி சின்ன மைண்டர்ஸை வந்து வளர்த்துறதுக்காக we all have to get together because it's not just India changing, it's also human behavior changing and we need to come back to basics and learn from them. So this is a ஆரி ஒர்க் நார்மலா இல்லை 3Dயா இல்லை 5Dயா? இது வந்து நார்மல் ஒர்க் தான் மேம். நெக்கில் மட்டும் நம்ம கட் ஒர்க் பண்ணியிருக்கோம் மேம் அந்த ப்ளவுஸில். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம் மேம். இதில் ஓகே, இதுலேயும் வந்து த்ரெட் ஒர்க் அண்ட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் மேம். ஓகே, இது வந்து ஃபுல் ப்ளவுஸ் மேம். ஃபுல்லாக ப்ளவுஸ் டிசைன் ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம் மேம். பேக் நெக் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளவுஸ் டிசைன் மேம். வாவ். நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் மட்டும் இல்லாமல் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஹிப் பெல்ட்டும் பண்ணி கொடுத்துருவோம் மேம். காம்ப்ளிமெண்ட்ரி ஹிப் பெல்ட். இதே நீங்கள் டிசைனர்கிட்ட போனீங்கன்னா ஹிப் பெல்ட்டுக்கு வேணால் ஒரு 2000 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க, அதே மெட்டீரியல் தான் ஆகும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? எஸ் மேம் ஷியோர். ஸோ அவங்களுக்கு வந்து செல்லிங் தெரியல, வேலை மட்டும் தான் தெரியும். அதுவும் இந்த மாதிரி சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ். அவங்க டெய்லி எக்ஸ்பென்ஸை லீட் பண்ணுறதே சேலஞ்ச். இது வந்து எங்கேருந்து பண்ணிகிட்ருக்கீங்க? வீட்டிலேருந்து பண்ணுறீங்களா இல்லை ஆஃபீஸ் வச்சுருக்கீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க? இல்லை மேம், வீட்டில் வந்து ஒரு குட்டி செட்டப் பண்ணி அதுலேருந்து பண்ணிகிட்ருக்கோம் மேம். ஸோ வீட்டிலேருந்து தான் பார்க்குறீங்க. ஸோ ஆஃபீஸ் ஸ்பேஸ் கிடையாது, அப்படி தானே? எஸ் மேம். ஆஃபீஸ் ஸ்பேஸ் கிடையாதா இருக்கா? நோ மேம், வீட்டில் ஒரு சின்ன செட்டப் பண்ணி வாலில் மட்டும் என்னோடய லோகோ வந்து ஸ்டிக்கர் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன் மேம். வீட்டில் இருந்தால் மேம் பண்ணுறேன். சரி. ஸோ இப்போ ஒரு டிசைனர்கிட்ட நாங்கள் போகிறோம், ஒரு 15,000 கொடுத்துறோம் ப்ளவுஸுக்கு. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட 5,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, அவங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. எஸ் மேம். நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க? ஒரு 5,000க்கு நீங்கள் இந்த ப்ளவுஸ் எனக்கு செஞ்சு தரீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ இருக்கும்? அந்த ப்ளவுஸ் ஒரு 5,000ன்றப்போ மெட்டீரியல் காஸ்ட் ஒரு 1,000 போச்சு அப்படின்னா என்னோட ஒர்க் காஸ்ட்டு போக மிச்சம் இருக்கிறது ப்ராஃபிட்டாக ஒரு 3,000 கிட்ட வரும். 3,000 கிட்ட வரும். ஓகே. அண்ட் எவ்வளோ ப்ளவுஸஸ் நீங்கள் ஒரு மாதத்தில் செய்கிறீங்க இப்போது அது வந்து வெக்கேஷனை பொறுத்து ஆர்டர் வரதை பொறுத்து நம்ம ப்ளவுசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேம். 1 மந்த்துக்கு எப்படியும் ஒரு 15 to 16 ப்ளவுசஸ் அந்த மாதிரி எடுத்து பண்ணலாம் மேம். பண்ணலாமா இல்லை பண்ணிகிட்ருக்கீங்களா? பண்ணிகிட்ருக்கோம் மேம். ஓகே, 15 to 16 ப்ளவுசஸ் அ மந்த். அண்ட் உங்கள் கெப்பாசிட்டி என்ன? ஹையஸ்ட்டாக நம்ம போனால் எவ்வளோ பண்ணலாம்? ஹையஸ்ட்டாக போனால் 1 lakh வரைக்கும் கூட பண்ணலாம் மேம். ப்ளவுஸ் மட்டும்? எஸ் மேம். ஓகே. அண்ட் ஹையஸ்ட் ஆர்டர் எவ்வளோ பீசஸ் எடுக்க முடியும்? ஹையஸ்ட் ஆர்டர் அப்படின்னா மினிமம் 15லேருந்து 100 வரைக்கும் எடுக்கலாம் பீசஸ் எடுக்கலாம். அண்ட் டைம் ஆஃப் டெலிவரி என்ன இருக்கும்? டைம் ஆஃப் டெலிவரி வந்து கஸ்டமர் பொறுத்து மேம். இப்போ உடனே வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு 10 days அந்த மாதிரி எடுத்து ஒரு 100 பீஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம் மேம். ஓகே. பிரைட்ஸ் மேட், ஹல்தி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இப்போல்லாம் வந்து தீமேட்டிக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மெல்லாம் போகிறோம். அந்த டைமில் why don't we reach out to Sashi Karthika from Sashi Style Studio? Karthika from Sashi Style Studio. She will do a lot of good work at a price you can't imagine. 15,000 வெளியே செலவு பண்ணுறீங்களா இல்லை 5,000 இவங்ககிட்ட செலவு பண்ணுறீங்களா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் that's more important. ஏன்னா ஃபார் எவ்ரிபடி காசு பணம் துட்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சேவிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம இதை பற்றி கற்றுக்கிட்டோம். ஓகே மேம். 5Dனா என்ன? 5Dனா வந்து மேம் இப்போ நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு இது மட்டும் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா 2-3 பேச்சஸ் வந்து வச்சு அதை வந்து ஒரு saree பின்னாவோ இல்லை ஒரு பேச்சாவோ நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் மேம். அதே இதை வந்து ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி ஹேண்டில் இல்லை முதுகில் எங்கேயாவது வச்சு வந்து அதை ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் மேம். அந்த பட்டாம்பூச்சியை இல்லை அது வந்து நம்ம நடக்கும்போதெல்லாம் கொஞ்சம் பறக்கிற மாதிரி இருக்கும் மேம். நானே பறக்க போகிறேன், ஏன்னா இப்போ கண்டிப்பாக ப்ளவுஸ் பண்ணி தான் ஆகணும் அவங்கக்கிட்ட. ஸோ உங்களுக்கு சேலஞ்சுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு சேலஞ்சுனா பாப்பாவை வச்சுட்டு பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் மேம். ஓகே. என்ன ஏஜ் ஆச்சு உங்கள் பாப்பாவுக்கு? 2 year மேம். 2 year தான் ஆச்சு. எஸ் மேம். அப்போ எவ்வளோ நாளாக இது நீங்கள் டெலிவரிக்கு அப்புறம் எவ்வளோ நாளில் இது ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் டெலிவரிக்கு அப்புறமா நேட்டிவில் டெலிவரி ஆச்சு மேம். ஸோ 5 months பாப்பாவை கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டோம். 5 months இருந்தே நான் வந்து ஒரு லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணேன். மேரேஜ் ஆச்சு, பாப்பா பிறந்துச்சு, நம்மளோட கரியர் அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்ட்டு நான் வந்து இதை 5 months பாப்பா 5 months இருக்கப்பே கற்றுக்கிட்டேன் மேம். ஆன்லைன் கிளாஸ் தான் நான் கற்றுக்கிட்டு என்னோடய ப்ளவுஸஸ்க்கே நான் வந்து போட்டு ட்ரெயின் பண்ணி இப்போ கஸ்டமர் ப்ளவுஸு கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கேன் மேம். சூப்பர். உங்கள் கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கார்த்திகா? என்னோட கிளாஸில் வந்து ஒரு 10 members இருக்காங்க மேம். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் கிளாஸுன்றனால. ஆஃப்லைன் கிளாஸ்க்கு வந்து செட்டப்லாம் வீடுன்றனால கொஞ்சம் ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறனால நமக்கு அந்த இது அலௌடு இல்லை மேம். அலௌடு இல்லை.
ஸோ எங்கள் சிந்தி கம்யூனிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து ஏலக்காவும் லவங்கப்பட்டையும் அதெல்லாம் வந்து லவங்கம் ஏலக்காவும் வந்து தைப்பாங்க உட்காந்து எங்கள் ஆன்டிஸ் எல்லாமே. அதே மாதிரி ஹெரிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் விச் ஆர் ஹெரிட்டேஜ். கை வேலை செய்கிறது, மிஷின் வேலை செய்கிறதோட கை வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். எஸ் மேம், இப்போயுமே மிஷின் எம்ப்ராய்டரி இருக்குது மேம். ஆனால் பீப்புள்ஸ் எதை லைக் பண்ணுறாங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் லைக் பண்ணுறாங்க. நானும் ரொம்ப விரும்பி ஹேண்ட் எம்ப்ராய்டரி யூனோ ப்ளவுசஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுவேன். ஸ்பெஷலி வென் ஐ வேர் டிசைனர்ஸ் லைக் அனாமிகா கண்ணா இல்லை சப்யசாச்சி அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்குக்கு நீங்கள் சொல்கிற 1 lakh வந்து அவங்க கண்டிப்பாக 10 lakhs சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கார்த்திகாவுக்கு அப்புறமா ஒரு சேலஞ்ச் கொடுக்கலாம் என்னோட ப்ளவுஸ் செய்கிறதுக்கு. ஷீரோ ஸ்பார்க்ஸோட ஈவெண்ட் விச் இஸ் கோன் ஹேப்பன் ஆன் November 30th. அதுக்காக இந்த வீடியோ அதுக்குள்ளே ரிலீஸ் ஆகுமா எனக்கு தெரியாது, பட் டெஃபினெட்லி அவங்க ப்ளவுஸ் நான் போடுவேன். அது வந்து கண்டிப்பாக ஐ கேன் கேரண்டி இட் டு யூ. அண்ட் ஓகே, த ஃபைனல் பார்ட்டிங் கொஸ்டின் சசி அண்ட் கார்த்திகா. சாரி பிகாஸ் எனக்கு பேர் இல்லாட்டி கூட கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ஐ ஜஸ்ட் கெப்ட் இன் மை மைண்ட் சசி சசி அப்படின்ட்டு. நீங்கள் வேறு சசி ஸ்டைல் ஸ்டுடியோ கார்த்திகான்னு சொல்கிறீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. உமனாக நீங்கள் என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணீங்க அண்ட் நீங்கள் அடுத்த உமனுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அச்சா, உமனாக வந்து நான் என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, மேரேஜுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே வந்துட்டு முடங்கி இருந்துடுறோம். அது வந்து அந்த மாதிரி இல்லாமல் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் மேம். ஸோ அதை வந்து வெளியே கொண்டு வந்தால் எல்லா உமனுமே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அச்சீவ் பண்ணலாம் மேம். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, இந்தியாவில் வந்து 50% வந்து பாப்புலேஷன் உமனுன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து 10 to 18% வந்து வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த கேட்டகரியில் அக்கௌண்ட் ஆகிருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? நோ மேம். ஆர் யூ அக்கௌண்டட் ஆஸ் அ உமன் ஃபார் த எக்கானமி ஆஃப் இந்தியா அப்படின்னு தெரியுமா? நோ மேம். அவங்க சொல்கிறபடி ஒரு மந்த்லி 10 blouses பண்ணால் 30,000 rupees earn பண்ணுறாங்க. Where are these women accounted for and who will account them? This is the answer I want to know, and that is why we launched something called the Shiro Sparks, and I'm so blessed to meet all these wonderful women. Shashi, Aka, Kartika's details are here in the link below. Please order and make her life better because she can really do some good work and also elevate her life with your support. Thank you for watching this show. Thank you ma'am.